வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி இடையே 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பால பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டல் பூங்காக்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். 53 மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் 7 தொகுதிகள் வரை கேட்டுள்ளதாக பாரிவேந்தர் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமாக தலைவர் வேல்முருகனுக்கு திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அழைப்பு. அண்ணா அறிவாலயத்தில் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. (2026) சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சட்டமன்ற தேர்தல் தலைமை அலுவலகம் திறப்பு விழா. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சசிகலா தொடங்கியிருக்கும் புதிய கட்சியால் என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. நோட்டை கொடுத்தால் ஓட்டை வாங்கி விடலாம் என்கிற திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்றும் பேச்சு. கரை புரண்டோடும் காவிரி தாய், தடைபோட முடியாத கடல் அலையாய் திருச்சியில் திரள்வோம். திருச்சியில் மார்ச் 9ஆம் தேதி நடக்கும் மாநாடுதான் மெயின் பிக்சர் என திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு அழைப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை நாளை மறுநாள் அறிவிப்பேன் என டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு. தேர்தலில் திராவிட கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்றும் பேச்சு. கோவை மாநகராட்சி அவசர கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே பயங்கர வாக்குவாதம். கமிஷன் வாங்கவே சாலை போடுவதாக அதிமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதால் கூட்டத்தில் சலசலப்பு. NCERT சார்பில் வடிவமைத்த 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பாடத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது மத்திய அரசு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் சென்னை வருகை. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இன்று முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு செல்லப் போவது யார்? காலியாக உள்ள 6 மாநிலங்களவை MP தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். தமிழகத்தில் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் குறித்து ஆலோசிக்க தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வருகை. மிக முக்கியமான வழக்குகளில் நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையத்தின் மறுசீரமைப்பு பிரச்சனையால் தாம்பரம் GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். பல்லாவரம் முதல் குரோம்பேட்டை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நல்லக்கண்ணு உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, துரை வைகோ நேரில் அஞ்சலி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோர் அஞ்சலி. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. நேர்மையான தலைவர் நல்லக்கண்ணுக்கு வீர வணக்கம் என ரஜினி பேட்டி.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் சூர்யா, கார்த்தி ஆகியோர் அஞ்சலி. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் மரியாதை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன், இயக்குனர் பாலா அஞ்சலி. அரசியலில் எளிமையான வாழ்வது சாத்தியமே என்பதற்கு எடுத்துக்காட்டு நல்லக்கண்ணு என சிவகார்த்திகேயன் நெகிழ்ச்சி. தருமபுரியில் வணிகர்கள் ஒருநாள் முழுநேர கடையடைப்பு போராட்டம். தருமபுரி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க வலியுறுத்தல். தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையில் பழுதாகி நின்ற கனரக வாகனம் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. சாலையில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இலங்கை அணியை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அபார வெற்றி. 2 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்து வெளியேறியது இலங்கை. T20 உலகக்கோப்பை போட்டியில் இன்று இந்தியா, ஜிம்பாப்வே இடையே பல பரீட்சை. அரையிறுதிப் போட்டியில் நீடிக்க இன்றைய ஆட்டத்தில் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களான விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகாவுக்கு உதய்பூரில் திருமணம். காலையில் தெலுங்கு பாரம்பரிய முறையில் திருமணம் செய்த விஜய் தேவரகொண்டா மாலையில் கொடவா பாரம்பரிய முறையிலும் கரம் பிடிக்கிறார். கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் நடிகர் மோகன்லால் எடுத்த நேர்காணலின் டீசர் வெளியீடு. ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக ஆக்சன் படங்கள் பிடிக்கும் என மோகன்லாலிடம் பகிர்ந்து கொண்ட பினராயி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.